என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் வரப்போகின்ற சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு, என்ன நல்ல பலன்கள், என்ன கெடு பலன்கள், நீங்கள் என்ன செஞ்சால் அந்த கெடு பலனிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அமையுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்படும் தடைகளை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதன் மூலம் அந்த தடைகளிலிருந்து விலக்கு பெற்று நீங்கள் நன்மை அடைய உறுதுணையாக இருக்கும் இல்லையா, அதனால தான். மேலும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ சனி வக்ர பயிற்சி ஜூன் 30 நடக்குதுங்க. இதன் மூலம் சனி வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி பயிற்சி அடைகிறதாங்க அப்படி சொல்கிறோம். கும்ப ராசியில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சனி இருக்காருங்க. இதன் மூலம் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இதாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதயம் நட்சத்திரத்திற்கு வராருங்க. அதனால் சனி வக்ர பயிற்சி ஜூன் 30 முதல்ல நடக்குதுங்க. சனி பகவான் அதன் பிறகு அக்டோபர் 5 வரைக்குமே பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறாருங்க. சனி பகவான் அடிக்கடி இடத்தை மாற்றக்கூடியவருங்க. ஒவ்வொரு ராசியிலையுமே நீண்ட காலம் இருப்பார். அதாவது 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கிற குணம் கொண்டவர் சனி பகவான்ங்க. ஒவ்வொரு ராசியிலையுமே 2.5 வருஷத்துக்கு அவர் இருப்பாருங்க. இருந்தாலும் கூட இந்த ராசிக்கு மட்டும் இல்லை, சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 12 ராசிக்குமே நல்ல பலன்கள் கெடு பலன்கள்னு 2 பலன்களையுமே கொடுக்கக்கூடியவர்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பப்போ முன்னையும் பின்னையும் நகர்ந்து பலன்களை மாற்றி தருவாருங்க. சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக மாறி முன்னும் பின்னும் நகர்ந்து அதற்கேற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான்க. இப்படிப்பட்ட சனி பகவான் நகர்வதை பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு, எதிர்பாராத என்ன பலன்கள் உங்களை வந்து சேரும், நீங்கள் ஏற்படும் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இந்த பதிவு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஒரு தர்மக்காரகன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன் தரக்கூடியவருங்க. நம்ம நன்மை செஞ்சிருந்தால் பல மடங்கு நன்மை தருவார், தீமை செய்திருந்தால் கண்டிப்பாக பல மடங்கு தீமை தாங்க நமக்கு தருவார். நான் யாருக்குமே தீமை செய்யலை, எந்த கெட்டதுமே நினைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு வரது எல்லாமே கஷ்டங்களாக இருக்குது, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, நான் மற்றவங்களை நம்பி ஏமாந்து தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் நீங்கள் ரொம்பவும் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது, சம்பாதிக்கிற சம்பாதனை நம்மளோட செலவுக்கு கூட பத்தலை, வரவுக்கேற்ற செலவு இல்லை, அதை விட அதிகமாக இருக்குது, 1ஆம் தேதி வாங்கின சம்பளம் 5ஆம் தேதியே தீர்ந்துடுது, மீதி 25 நாளையுமே நம்ம கடன் வாங்கி சமாளிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருப்பாங்க. தூக்கம் இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் உள்ள பலன்கள் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ சாதகமாக என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. சனி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்படி சொல்லப்போனால் உங்கள் தொழில் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு உயர்ந்து வருமானம் அதிகரிக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் கட்ட முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த அனைத்து கடன்களையுமே அடைக்க ஒரு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு சனியின் பார்வை நல்ல விதத்தில் படுதுங்க. இவர் பார்வைப்படுறதுனால உங்கள் வாழ்க்கை அடியோடு மாறப்போகுதுன்னே சொல்லலாங்க. உங்களது திருமண வாழ்வில் இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க. இது வரைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 1 வேலை 2 வேலை இல்லைங்க, நீங்கள் அப்ளை பண்ணாத இடத்துலேருந்து கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. இப்போ வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு எல்லாமே உங்களது தொழிலில் ப்ரமோஷனும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வும் கிடைக்கும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிங்களா நீங்கள் நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கூட கிடைக்குங்க.
இத்தனை வருஷமாக வேலை இல்லை, சரியான படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த நிலைமை மாறுதுங்க இப்போ உங்களுக்கு. நீங்கள் புதிய தொழில் கூட தொடங்கலாங்க. அந்த வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். நல்ல வியாபாரம் தொடங்குனீங்களாலுமே அதில் நல்ல லாபம் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவதற்கான இதை பாருங்கள். எடுத்தோன்னே அதிகமாக கடன் வாங்கி நமக்கு நேரம் நல்லா இருக்குது, தொழில் நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக கடனை வாங்கி போட்டு தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்காதீங்க. அது பல பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விட்டுடும். உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா முன்னேற்றமாக இருக்கிறதுனால படிப்படியாக முன்னேறுவதற்கான யோசனையை சிந்தித்து ஆலோசித்து செய்யுங்க. அதிகமாக கடன் வாங்கி தொழிலில் போட்டு அதை மேம்படுத்தணும்னு நினச்சிங்களா, பிரச்சனையில் கொண்டு போய் முடியுங்க. வர வருமானத்தை வச்சு இது வரைக்கும் அடைக்க முடியாமல் கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, கடன் அடைக்க முடியல, காசு சேர்க்க முடியல அப்படின்னுட்டு. இனிமேல் கடன் வாங்காதீங்க. வர லாபத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். மேலும் வந்துட்டு உங்களது தொழிலாளிகள் கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எதையும் பகைமை உணர்வை வெளிப்படுத்தாதீங்க. அவங்களெல்லாம் அனுசரணையாக வச்சுக்கிறதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க. அதோடு அகலக்கால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வைக்கக்கூடாதுங்க. அதிகமாக கடன் வாங்கவும் கூடாதுங்க. இவ்வளோ நேரம் சாதகம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சியில் பாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு, அதை எப்படி அதிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை வருங்க. தூக்கம் இல்லாமல் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது உங்கள் உழைப்பின் காரணமாக தாங்க ஏற்படும். மேலும் இப்போ சொன்னோம் இல்லையா, அதிகமாக கடன் வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. அதன் பிறகு வாகனத்தில் செல்லும்போது, 2 வீலரோ இருந்தாலும் சரிங்க, 4 வீலராக இருந்தாலும் சரிங்க, வாகனத்தில் நீங்கள் போகும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. ரொம்ப வேகமாக போகிறத நீங்கள் தவிர்க்கணுங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனாலும் உங்களுக்கு பாதகமான பலன்கள் இருக்கும். என்னென்னா, உங்கள் அப்பாவோட குடும்ப உறவில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுங்க. உங்களுக்கு தலைவலி போன்ற உடல் உபாதை வருங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிருங்க. நீங்களா வீட்டு வைத்தியம் செய்யாதீங்க. ஏன்னா மருத்துவர் அணுகி அதற்கேற்ற முறையான மருத்துவம் செஞ்சால் ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. அதன் பிறகு நீங்கள் யார்கிட்டையுமே வாயை கொடுத்து ஃபஸ்ட்டு மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு சண்டைக்கு யார்கிட்டையும் போகாதீங்க. யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி முதல்ல நடந்துக்காதீங்க, பேசிக்காதீங்க. யோசித்து முடிவெடுங்க. வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளும் காலம்ங்கிறதுனால நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணுங்க. அதன் பிறகு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வருங்க. இந்த மாதிரி மனநலன் பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். அதனால தான் தூக்கம் இதெல்லாமே தூக்கம் இல்லா நிலைமையெல்லாம் வரப்போகுங்க. நீங்கள் எதையும் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. மேலும் வயிற்று பிரச்சனை அதிகரித்து காணப்படும். அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, முறையாக உணவு மேற்கொண்டீங்களா கொஞ்சம் தவிர்க்கலாம் அந்த பிரச்சனையிலேருந்து. அதன் பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தா, அண்ணன் தம்பி உறவு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் சிக்கல் வரும் வாய்ப்புமே இருக்குங்க உங்களுக்கு. அதனால் அவங்கக்கிட்டையுமே நீங்கள் கவனமாக யோசித்து பேசணுங்க. சொத்து விஷயங்கள்லாம் ஏதாவது வந்துச்சுங்களா, கொஞ்சம் நாளைக்கு அதை தள்ளி போடுங்க. ஏன்னா அதை தலையில் எடுத்து போட்டுட்டு தானே நமக்கு பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா அந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் இல்லையா. அதனால் அந்த மாதிரி சொத்து பிரச்சனை, நிலம் பிரச்சனைலாம் வரும். அதனால் அந்த விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டம் உங்களது தொழில் நல்லபடியாக வளர்ச்சி அடையுங்கிறதுனால நீங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க. மற்றபடி குடும்பம், உறவினர்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரும் விஷயங்கள் எல்லாமே தள்ளி வச்சுருங்க. சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. அதாவது இந்த மாதிரி சிக்கல் வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்லாயிருக்கு. அதனால் குடும்பம், உறவினர்கள் போன்ற பிரச்சனைகளை தள்ளி வச்சுட்டு நீங்கள் தொழில் வியாபாரத்தை எப்படி பெருக்கலான்னு சொல்லிட்டு உங்களோட முழு கவனத்தையுமே அதில் செலுத்துங்க. அப்படின்னாவே எவ்வளோ விஷயத்தையும் நம்ம தவிர்க்கலாங்க. மேலும் இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, சனி வரும் இடத்தை உங்களது தொழில் ஸ்தானத்தில் தானே பார்க்குறாருன்னு சொன்னோம். இவர் பார்வை உங்களது வாழ்க்கையை அடியோடு மாற்றுங்க. உங்களது திருமண வாழ்வில் இதுவரை இருந்த அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புமே விரைவில் வந்து சேருங்க. நீங்கள் தொடங்கும் தொழிலில் வெற்றி அடைய முடியும். இத்தனை காலம் வேலை இல்லாதது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாத இடத்துல கூட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சேருங்க. இனி அந்த வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவே இருக்காதுங்க.
புதிய தொழில் வியாபாரம் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாக அமையுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்குமே சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.